50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். தப்பு செய்யறவன் மனுஷன், மன்னிப்பவன் பெரிய மனுஷன் என்ற டயலாக் கூறி இந்தியர்களை கேலி செய்து சர்ச்சையாகி பதவி விலகியவரை மன்னித்து மீண்டும் அமெரிக்க அரசு பணிக்கு எடுப்பதாக அறிவித்திருக்கிறார் எலான் மஸ்க். என்ன ஆச்சு? இந்த செய்தியில பார்க்கலாம். அமெரிக்காவில் செலவினங்களை கட்டுப்படுத்தி திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு அரசு துறையையே உருவாக்கி அதுக்கு தலைவரா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் அறிவிச்சிருக்காரு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த துறையில முக்கிய பொறுப்புல இருந்த எல்எஸ் என்கிற 25 வயது நபர் தன்னோட புனை பெயர் கொண்ட சோசியல் மீடியாவில் இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பை நார்மலைஸ் ஆக்குங்க அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் காசுக்காக என்னால என்னோட இனம் அல்லாத ஒரு மாற்று இன பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காரு. அந்த ஊழியரோட போஸ்ட் பழசுனாலும் சமூக வலைதளங்கள்ல கடும் சர்ச்சையை கிளப்பிச்சு. இதனால அந்த நபர் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு. அவரை மறுபடியும் பணிக்கு எடுக்கலாமா அப்படின்னு எக்ஸ் தளத்துல வாக்கெடுப்பு நடத்தினார் எலான் மஸ்க். அதுக்கு மெஜாரிட்டியான மக்கள் பணிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதை அடுத்து அவருக்கு மறுபடியும் பணி வழங்குவதா சொல்லியிருக்காரு எலான் மஸ்க். அத்தோட எல்எஸோட கருத்துக்களை நான் ஆதரிக்கல, ஆனா சரியா வேலை செய்யலனாதான் வேலையை விட்டு தூக்கணுமே தவிர சோசியல் மீடியா போஸ்டுக்காக ஒரு குழந்தையோட வாழ்க்கையை கெடுக்கிறது தவறு அப்படின்னு அந்த ஊழியரின் குடும்பத்தையும் குறிப்பிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு எலான் மஸ்க். அதுலதான் தப்பு செய்யறவன் மனுஷன், மன்னிப்பவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற டயலாக் சொல்லியிருக்காரு எலான் மஸ்க். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.